நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பிதாவின் அனாதி தீர்மானம் என்ன என்றும், கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவிப்பையும் வெளிப்பாட்டையும் பெற்றவர்கள் யார் என்றும், அவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன என்பதையும் குறித்து நாம் பார்க்கலாம். பிதா தம்முடைய தீர்மானங்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு மேசியாவாக எந்த கோத்திரத்தில் பிறப்பார், யாரிடத்தில் பிறப்பார், எங்கு பிறப்பார், அவர் குணாதிசயங்கள் என்ன, அத்துடன் அவர் எப்படி காணப்படுவார் என்பவைகளை குறித்ததான பிதாவின் திட்டம் தீர்க்க தரிசனங்களாகவும் வாக்குத்தத்தங்களாகவும் வெளிப்பாடுகளாகவும் ஜனங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் என நாம் கொண்டாடும் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு தேவன் கொடுத்த மீட்பின் நாளுக்கான பரிசு. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போதே தேவன் நமக்கு கொடுத்த மெய்யான பரிசாக மீட்பின் விடுதலையும் நித்திய வாழ்வின் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வந்து பிசாசையும் மனுஷர்கள் மீது காணப்படும் பாவத்தின் வல்லமையையும் அவருடைய மரணத்தினாலே ஜெயித்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு பிதாவோடு ஒப்புரவாக்குவதே இயேசு கிறிஸ்துவை குறித்த பிதாவின் சித்தமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் அவர் மரணம் வரை முன்னறிவிக்கப்பட்டது. இயேசு யூதா கோத்திரத்தில் பிறப்பார் என்பதை யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கும் போது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று முன்னறிவித்தார். மரியாளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பு யூதா கோத்திரத்தைச் சேர்ந்தவர். எனவேதான் மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாமில் தொடங்கி கிறிஸ்து இயேசுவில் முடிகிறது. அடுத்ததாக இயேசு பெத்லஹேமில் பிறப்பார் என்பதை எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என மீகா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சமாயிருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடன் குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு சென்றார். அங்கு பெத்லஹேமிலே இயேசு பிறந்தார். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு ஏரோது ராஜாவினிடத்தில் வந்து இயேசுவின் பிறப்பை குறித்து விசாரித்த போது, ஏரோது பிரதான ஆசாரியர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார், ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அடுத்ததாக, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் இயேசு கன்னிகையிடம் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது.
தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட கேபிரியேல் எனும் தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். அப்பொழுது தூதனின் வாழ்த்துதலை கேட்டு மரியாள் கலங்கிய போது, தேவதூதன், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று கூறினான். புருஷனை அறியாத மரியாள் கலங்கிய போது, தேவதூதன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று கூறினான். அப்பொழுது மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்று தன்னை அர்ப்பணித்தாள். இயேசு பிறந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணும் முறைமையின்படி யோசேப்பும் மரியாளும் ஆலயத்திற்கு சென்றார்கள். அங்கு நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்த சிமியோன் என்பவன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவாலயத்திற்கு வந்தான். அவன் குழந்தையை கையிலேந்தி தேவனை சோஸ்தரித்து புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின இரட்சணியம் இயேசு என்றும் குழந்தையின் தாயாகிய மரியாளை நோக்கி, அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று கூறினான். மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியான போது நீதிமானாயிருந்த யோசேப்பு மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம் என தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளார். அடுத்ததாக, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் என மல்கியா தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டது. மல்கியா தீர்க்கதரிசியின் வெளிப்பாட்டிற்கும் யோவான் ஸ்நானகனின் வருகைக்கும் இடையிலாக 400 வருடம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாதபடிக்கு மௌனம் காணப்பட்டது. யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே என வேதம் சொல்லுகிறது. எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகன், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இயேசுவை முன்னறிவித்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார். இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றார். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் புறாவைப் போல இயேசுவின் மீது வந்து அமர்ந்தார். அத்துடன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. யோவான் ஸ்நானகன் இயேசுவை, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என அடையாளம் காட்டினார். யோவான் ஸ்நானகனை குறித்து, அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் என வேதம் சொல்லுகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு கூறினார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பாவ இருளில் இருந்த ஜனங்கள் மத்தியில் வெளிச்சமாக இயேசு வந்தார். அடுத்ததாக மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்த போது தேவதூதன் அவர்களுக்கு தரிசனமாகி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று கூறினான். அப்பொழுது பரமசேனையின் திரள் தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மேய்ப்பர்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை தேடிச் சென்று குழந்தையை தரிசித்தார்கள். அத்துடன் தங்களுக்கு தேவ தூதர்களால் அறிவிக்கப்பட்டதை மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், பிதாவின் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாக இயேசு வெளிப்பட்டார். அத்துடன் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.